பேருக்கு திருமண பாதிப்பு அப்படிங்கிறது குறிப்பிட்ட வயசில் கல்யாணம் ஆகிடும். சீக்கிரமாக சில பேருக்கு கல்யாணம் ஆகிடும். சில பேருக்கு 19 வயசில் கல்யாணம் ஆகிடும், 18 வயசில் கல்யாணம் ஆகிடும், சில பேருக்கு 22 வயசுலலாம் கல்யாணம் ஆகிடும். கல்யாணம் ஆகி 10 வருஷம் 12 வருஷம் 15 வருஷம் அப்படி வாழ்க்கையில் இருந்து கொஞ்சம் காலம் ஆகிடுத்து, ஒரு 20 வருஷம் ஆகிடுத்து அப்படின்னு சொன்னால் வாழ்க்கை அவங்களுக்கு ஒரு மாதிரி கசந்து போய் எனக்கு இதுக்கு மேலே என்ன வாழ்க்கை, இதுமே வேண்டாம், என் குழந்தையோட நான் தனியாக இருந்துக்கிறேன் அப்படிங்கிற அளவுக்கு முடிவு எடுக்கிறது. சில பேருக்கு பார்த்திங்கன்னா கல்யாணம் ஒரு 27 28 30 வயசுலலாம் கல்யாணம் பண்ணி 40 42 வயசு 43 வயசு அப்படின்னு வரும்பொழுது தவறான உறவுகளால் பாதிப்பு ஏற்படுறது. அதனால் கணவன் மனைவி விவாகரத்து பிரிவினை இதெல்லாம் ஏற்பட்டு வாழ்க்கையில் இதெல்லாமே நடக்கிறது. இதனால் பார்த்திங்கன்னா தொழில் நஷ்டம். இதனால் இவங்களுக்கு பார்த்திங்கன்னா செய்தொழில் நஷ்டம். வேலைக்கு போனாலும் இவங்களால வேலையில் கான்சன்ட்ரேட்டாக இருக்க முடியாது, வேலையில் கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது. அதே போல் இவங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அகால மரணங்கள் சில விஷயங்கள் இவங்க குடும்பத்தில் இருக்கும். கணவனோ மனைவியோ ஈஸியாக பொய் சொல்லி ஏமாற்றுவாங்க.